வணக்கம். பல்வேறு அரசியல் சூழலில் விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டு வெள்ள நிவாரண பணிகளையும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் ஓடோடி சென்று திராவிட மாடல் அரசு, நம்முடைய மாண்புமிகு தமிழகத்துடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களும், துணை முதல்வர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும், அமைச்சர் மக்களும், அதிகாரிகளும், சமூக ஆர்வலர்களும், தொண்டு நிறுவனத்தினரும் நிவாரணப் பணிகளில் முழுவீச்சாக ஈடுபட்டு வருகின்ற இந்த காலகட்டத்தில் இவ்வளவு பெரிய புயல், மழை, நிலச்சரிவு எது நடந்தாலும் தமிழ்நாடை பற்றி நாங்கள் எந்த விதமான பரிதாபமோ பச்சதாபமோ செய்ய மாட்டோம் என்று கேலா காதலராக டெல்லி ஏகாதிபத்தியம், ஒன்றியத்துடைய மோடி அரசு, பாசிஸ் அரசு ஓர வஞ்சையுடன் தமிழன் என்றால் தமிழ்நாடு என்றால் எக்கேடு கெட்டால் எங்களுக்கு என்ன என்று உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு மானங்கெட்ட பாசிச பாஜக அரசை இன்றைக்கு போராடி வற்புறுத்தி வலியுறுத்தி நிவாரண நிதியை கேட்டுக்கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். இதுக்கெல்லாம் இணைந்து குரல் கொடுக்க வக்கற்ற, திகையற்ற, திசையற்ற மானங்கெட்ட கூட்டம் கோடான கோடி லாட்டரி சீட்டு பணத்தை கையில் வைத்துக் கொண்டும், சினிமா தியேட்டர்களில் கள்ள டிக்கெட்டு வித்த பணத்தை கையில் வைத்துக் கொண்டும், கள்ள டிக்கெட் மூலமாக இங்கே சினிமாவில் அரங்கேறிய விஜயும் லாட்டரி சீட்டும், கள்ள டிக்கெட்டும் லாட்டரி டிக்கெட்டும், 2 டிக்கெட் ஒன்று சேர்ந்து இந்த கள்ள டிக்கெட்டு லாட்டரி டிக்கெட்டு நாட்டுக்கு என்ன தேவை என்ற இன்றியமையாத அவசியம் தேவை குறித்து பேசாம மன்னராட்சி, யாரோ ஒரு விளக்கண்ண பேர்ல ஒரு ஆளு இங்கடா இருந்தீங்களா? இந்த மண்ணிற்கு நாங்கள் போராடி கொண்டிருக்கூடிய இயக்கம் திராவிட இயக்கம், சமூக நீதிக்காக போராடுகின்ற இயக்கம் திராவிட இயக்கம், நூற்றாண்டு கால RSS பாஜக சித்தாந்தத்தை எதிர்முறையில் நின்று போராடி பல இன்னுயிர்களை இந்த நாட்டிற்கு தந்து அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, உண்மை தேரையாய் மதிக்கப்பட்ட ஆறுயிர் சகோதரர்களை கல்வி ரீதியாக, சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக இந்தியாவிலேயே முன்னேற்றிய இயக்கம் திராவிட இயக்கம். கோடான கோடியை பாதுகாப்பதற்கு நடிகர் விஜய் இன்றைக்கு பாரதிய ஜனதாவுடைய திட்டத்தோடு அவர்களுடைய இறக்குமதி செய்யப்பட்ட ஆளாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. இதற்கு இந்தியாபுரம் லாட்டரி வியாபாரம் செய்வதற்கு மக்களை ஆசையை தூண்டி மோசடியாக சம்பாதித்த பணத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதம் அர்ஜுனா என்கின்ற ஒரு மோசடி லாட்டரி சீட்டு வியாபாரி, கலை கூத்தாடி அரிதாரம் பூசியவன் விஜய், ஒழுக்கமா வெளிநாட்டுக்கார கூட நீதிமன்றம் சொல்லி வரி கட்டினாலும் நீங்களாம் அந்த நாட்டுக்கு பாடுபடக்கூடியவங்களா? உங்க வயதுக்கு என்னைக்கிட்ட அம்பேத்கரை பத்தி பேசுறீங்க? கடந்த ஆண்டு நீங்க எங்க இருந்தீங்க? இந்த ஆண்டு ஏப்ரல் 14 அம்பேத்கர் பிறந்த நாளுக்கு எங்க போனீங்க? எந்த நடியோட கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க 2 பேரும்? பணம் இருக்குன்றதுக்காக எதையும் பேசுவீங்களா? அனைவரும் பணத்துக்கு மயங்குவாங்களா? தமிழ்நாடு கொள்கை ரீதியாக வளர்ந்த மாநிலம், கொள்கை ரீதியாக பெரியாரும் அண்ணாவும் வார்த்தெடுத்த மாநிலம் தமிழ்நாடு. இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம் என்கின்ற நெருக்கடி நிலையில் சிறையில் பூத்த மலர்தான் நம்முடைய மு.க. ஸ்டாலின். என்ன தெரியும் அரசியலை பற்றி?
போட்டோ ஷூட் கொடுக்குற, நீ வர வேண்டியதானே? சேர்ல இறங்க முடியுமா? நீங்க போட்டோ ஷூட் தானே கொடுக்குறீங்க. என்ன கொடுக்குறீங்க நீங்க? டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு இந்தியாவிலேயே அவர் பிறந்த மாநிலத்துக்கு கூட சட்ட பல்கலைக்கழகத்துக்கு பெயர் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவிலேயே தலைவர் கலைஞர் தான், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான், திராவிட இயக்க ஆட்சி தான். டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு வியாசர்பாடியில சென்னையில 1971 முதலாக அம்பேத்கர் பெயர் தமிழ்நாடு அரசு இதழில் வந்தது. திமுக ஆட்சியில கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போது கலைக்கல்லூரியை அம்பேத்கர் பேர்ல வியாசர்பாடியில் உருவாக்கினார். சட்ட பல்கலைக்கழக அம்பேத்கர் பேர்ல. அம்பேத்கர் பிறந்தநாளை சமத்துவ நாள் என்று அறிவிக்கப்பட்டது திராவிட இயக்கம். நூற்றாண்டு கண்ட நம்முடைய உயர் நீதிமன்றத்திற்கு வரராஜன் என்கின்ற நம்முடைய சகோதரரை நீதிபதியாக்கி பார்த்த பெருமை திராவிட இயக்கத்துக்கு உண்டு. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பெண் உரிமைக்காக, பெண் சொத்துரிமைக்காக மசோதா கொண்டு வந்த மசோதாவை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். அம்பேத்கர் கனவை நனவாக்கியது இந்தியாவிலே தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தலைவர் கலைஞருடைய ஆட்சியில பெண்களுக்கு சொத்துரிமை 89 கொண்டு வந்தோம். அம்பேத்கரை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? அம்பேத்கரை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? அம்பேத்கர் எந்த விளிம்பு நிலை மக்களுக்கு போராடினாரோ, எந்த விளிம்பு நிலை மக்களுடைய கல்வி, சமூக, பொருளாதார மேம்பாட்டிற்கு போராடினாரோ, அந்த மக்களுடைய உயர்வுக்கு திராவிட இயக்கம். திராவிட இயக்கமே சேரியில் என் ஆர்வல் சகோதரர்கள் வாழ்கின்ற இடங்களில் தான் திராவிட இயக்கம் பூத்தது. அவருடைய உரிமைக்கு குரல் கொடுத்தது. அம்பேத்கர் பெயர் வைக்க சொல்லி எந்த தலித் அமைப்புகளும் தோன்றாத காலத்திலேயே யாரும் கேட்காமலே அம்பேத்கர் பெயருக்கு பெயர் வைத்த மாநிலம் தமிழ்நாடு திராவிட இயக்க அரசு, திராவிட முன்னேற்ற கழகம். எல்லாம் நேற்று பெய்த மழை என்று முளைத்த காளான்கள் விஜயும் ஆதரவு அர்ஜுனனும் கிழிச்சிருக்க தமிழ்நாட்டுக்கு திராவிட இயக்கத்தை விட. திராவிட இயக்கத்தை நீங்க என்ன புதுசா கிழிக்க போறீங்க? 2 பேரும் பூச்சாண்டி காட்டுறீங்களா? விடுதலை சிறுத்தைகள் போர்வையில் துணை பொதுச்சான்ற போரில் உட்கார்ந்து கொண்டு, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள் புகுந்து கொண்டு, ஆர்வல் சகோதரர் தொல் திருமாவளவனை தலைவன் என்று ஏற்றுக்கொண்டு அந்த கட்சியின் துணை பொதுச்சான்று சொல்லிக் கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிரான சித்தாந்தத்தை ஒரு மோசடி வியாபாரி, லாட்டரி சீட்டு வியாபாரியின் மருமகன் பேசுவதை அனுமதிக்க முடியாது, கண்டிக்கின்றோம். தமிழகத்தை பொறுத்தளவில் திராவிட இயக்கம் மானமும் அறிவுள்ள மனிதனாக மனிதன் ஆக்கியிருக்கிறது. மானமும் அறிவுள்ள மனிதனாக ஆக்கியது தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கம், தன்மான இயக்கம், இனமான இயக்கம். இந்த இயக்கம் எத்தனை அரிதார புருஷ நடிகர்களை சந்தித்த இயக்கம். இந்த இயக்கம் எத்தனை அரிதார புருஷர்களை வளர்த்த இயக்கம். போற போக்குல தள்ளிட்டு போயிருவோம். திராவிட இயக்கத்திற்கு முன்பாக ஆலமரம், அடையாள ஆலமரம் போல் விருட்சமாக வளரக்கூடிய திராவிட இயக்கத்துக்கு முன்பாக நீங்கெல்லாம் கால் தூசிக்காக மாட்டீங்க. திராவிட இயக்கம் என்பது அரிமா கூட்டம், அதில் விடுதலை சிறுத்தை என்பது கொள்கை கோட்டம். அந்த கொள்கை கோட்டம் திராவிட இயக்கத்தோடு தான் இணைந்து நிற்கும். அரிதாரம் புருஷர்களுக்கு முன்பாக இன்றைக்கு திருமாவளவன் சொல்லியிருக்கிறார், நாங்கள் தற்கால அரசியலை கணக்கெடுக்க மாட்டோம், கொள்கை ரீதியான எதிர்கால அரசியலை கணக்கெடுப்போம். எதிர்கால அரசியல் என்று சொன்னால் பாஜக என்கின்ற பாசிச கும்பலை வீழ்த்துகின்ற பேரியக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த கூட்டணியை வலுவாக நடத்தக்கூடிய அரிமா சிங்கம் நம்முடைய தளபதி ஸ்டாலின் தான். என்ன மன்னராட்சி? இப்பொழுது நாம் விவாதிக்க வேண்டியது பாஜக இந்தியா முழுவதும் மனுவின் ஆட்சியை கொண்டு வர நினைக்கிறது. தமிழகத்திலே மனு ஆட்சி
ஆட்சிக்கு எதிராக நம்முடைய ஸ்டாலின் தலைமையிலே மனுவுக்கு எதிரான ஆட்சி நடக்கிறது. எங்களை போன்ற பெரியார் சிந்தனையாளர்கள், அண்ணாவின் தம்பிமார்கள், திராவிட இயக்கத்தை இதயத்தில் இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கு மனுவின் ஆட்சியை குப்பத்தொட்டில் தூக்கெறிவோம். மனுவுக்கு எதிரான ஆட்சியை யார் நடத்தினாலும் மு.க. ஸ்டாலின் மன்னர் என்றால் திராவிட இயக்கத்தின் மன்னர். அந்த மன்னரை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். நாளை இந்த மனுவுக்கு எதிரான ஆட்சியை மாமன்னன் உதயநிதி ஸ்டாலின் நடத்தினால் மாமன்னனை வரவேற்போம். எங்களுக்கு மனுவுக்கு எதிராக எங்களை சூத்திரன் பட்டம் சூட்டி எங்களை இழிவுபடுத்துகிற, எங்கள் மக்களை படிக்க கூடாத ஜாதி, நாங்கள் கோயிலுக்கு வரக்கூடாத ஜாதி, மனிதன் பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பேசுகின்ற மனுவுக்கு எதிரான ஆட்சியை மன்னர் நடத்தினாலும் மாமன்னன் நடத்தினாலும் நாங்கள் அவருக்கு பின்னால் கோடான கோடி திராவிட இயக்க தொண்டர்கள் இருப்போம். உங்களை எப்படி நம்ப முடியும்? முதல் நாள் படத்திலேயே கள்ள டிக்கெட் விற்கிற கூட்டம், விஜய் கூட்டம். உன் தொண்டர்களுக்கு எப்படி கள்ள டிக்கெட் விற்கிறது விற்பனை செய்து கொடுக்கிற கள்ளத்தனம், லாட்டரி சீட்டு கள்ளத்தனம். ஆதவ அர்ஜுனா, இந்த ஆதவ அர்ஜுனாவும் லாட்டரி சீட்டும் விஜய் என்கின்ற கள்ள டிக்கெட்டும் ரெண்டு டிக்கெட் இங்க எடுக்கப்படாது. இங்க எடுபட உடவ மாட்டோம். தமிழகம் பெரியாரால் பக்குவப்படுத்தப்பட்ட மண்ணு. அதை எதையும் தாண்டவத்தனமாக அம்பேத்கர் பேரில், அம்பேத்கரை பற்றி உங்களுக்கு என்னடா தெரியும்? இன்னைக்கு அம்பேத்கருடைய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது ஒன்றிய அரசா, மோடி அரசா. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் என்ன சம்பளம் என்ன நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? வேங்கவையில பத்தி பேசுற விஜய், வேங்கவையில் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு தெரியுமா? நீ சொல்லிட்டான அரசியல் விட்டு வளர்கிறேன். எந்த தாலுகால இருக்குன்னு தெரியுமா? எந்த ஒன்றியத்தில் இருக்குன்னு தெரியுமா? எந்த சட்டமன்ற தொகுதியும் தெரியுமா? எந்த நாடாளுமன்ற தொகுதியும் தெரியுமா? வேங்கவையில் வாழ்கின்ற பூகோள அமைப்பு உனக்கு தெரியுமா? என்ன பேசுறீங்க? 1000 வேங்கவையில் பிரச்சனைகளை தமிழகத்தில் சரி செய்த இயக்கம் திராவிட இயக்கம். வேங்கவையில் மக்களுக்கு முழு பாதுகாப்பும் அவர்களுக்கு நீதியும் பெற்றுத் தருகின்ற இயக்கம் திராவிட இயக்கத்துடைய தளபதி ஸ்டாலின். உங்களுக்கு வேங்கவை என்ற ஊரு எந்த திசையில் இருக்குன்னு தெரியாத ஒரு கூழ்முட்டைகள் தமிழகத்தில் வந்து பேசுறீங்களா? திராவிட இயக்கத்தை பத்தி கொக்கரிக்கிறீங்களா? முடியவே முடியாது. எச்சரிக்கை. போற போக்குல மணிப்பூர் கலவரத்தை பேசிட்டு போற இன்றைக்கு மத்திய பிரதேசத்துல, பாஜக மத்திய பிரதேசத்துல 2 சிறுவர்களை சங்கி கூட்டம், சனார கூட்டம் செருப்பாலை அடித்து அவர்களை ஜெயராம் ஜெயராம் என்று சொல்லியிருக்காங்க. இதை பேசுறாங்க. சம்பல் பகுதியில முழுமையாக இன்றைக்கு காவல்துறையுடைய காட்டுமிராண்டித்தனத்தோடு இருக்கிற பள்ளிவாசல் மசூதி முழுவதும் புகுந்து கொண்டு இங்கேதான் இந்து கடவுள் தோண்டியதாக சொல்லி 4 பேர் துப்பாக்கி சூட்டில நேற்று மரணம் பாசிச காட்சியில. நீ அதை பற்றியெல்லாம் பேச மாட்டீங்க. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை நிலைநிறுத்துகின்ற, சட்ட ஒழுங்கை காப்பாற்றுகின்ற திராவிட இயக்கத்தை பத்தி பேசுறதுக்கு ஆதவ அர்ஜுனா என்ற ஒரு லாட்டரி வியாபாரியும் கள்ள டிக்கெட் வியாபாரி விஜய் என்னடா கிழிக்க போறீங்க? திராவிட இயக்கத்தை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது. எச்சரிக்கை.